Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி என்ன உரிமையில நீங்க டாக்ஸ் கட்டினா நீங்க அந்த பணத்தை கேட்கலாமா, என்ன உரிமையில் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, என்ன உரிமையில் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க? பிஜேபி இல்லாத மாநிலத்துக்கு நான் தரமாட்டேன்னா பிஜேபி இல்லாத மாநிலத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில இருந்து போனவங்க நாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா அப்படி எரிந்து விழுகின்ற ஒரு மனோபாவம். அதே போன்றுதான் நீங்க அமித்ஷா அவர்களுக்காக இருக்கட்டும், மோடி அவர்களுக்காக பேசுறதெல்லாம் வல்லரோட கோட் பண்றது, திருக்குறளை பத்தி கோட் பண்றது, ஆனா நமக்கு எதிராகவே பேசுவது. யாரையும் மிரட்டுறதுக்காக இடி அனுப்புறீங்க, இன்கம் டேக்ஸ் அனுப்புறீங்க, பல்வேறு 400க்கு மேற்பட்ட வழக்குகள் நீங்க பதிவு செய்து கூட ஒரு 17 12 வழக்குகள் தான், 9 வழக்குகள் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது, தண்டனை கொடுக்கப்பட்டு. அப்ப 400 வழக்குகள் எங்க போச்சு? அப்ப அரசியல் பழிவாங்கிறதுக்கு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேசத்தின் தலைநகரில் இருக்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி எம்பியான சுதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இல்லை, இப்போ ஒரு எம்பியாக வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம இதை சாதிக்கலாம், நம்ம இவ்வளோ சில பேருக்கு உதவி செய்யலாம், சில இதை நினச்சதை செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஜெயிச்சு வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு வருடம் ஆக போகுது. இந்த நேரத்தில் இந்த பதவியின் மூலமாக ஏதாவது சாதிக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்புகளை இப்போ இருக்க அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குதா? அதாவது நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியை பிடித்திருந்தால் உடனடியாக எல்லா விஷயங்களும், நல்ல விஷயங்களும் மக்களுக்கும் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டு நாடாளுமன்றத்திற்கு என்னால் செய்திருக்க முடியும் உடனடியாக அத்தனை விஷயங்கள். ஏன்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர் சார். அவர் பாரத பிரதமராக இருந்திருந்தால் கட்டாயமாக எல்லாமே செய்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சி. இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கதவை போய் தட்ட வேண்டிய ஒரு சூழல். நீங்கள் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது அந்த அரசாங்கத்தோட கடமை. அதை இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் அதை புரிந்து கொள்வதில்லை. இவங்க காங்கிரஸ் எம்பி, இவங்க டிஎம்கே எம்பி, இவங்க இந்த வேற கட்சியை சார்ந்த எம்பின்ற அந்த மனோபாவத்தோடு அவங்க அணுகுவதும், இந்த தமிழ்நாடு பிஜேபி இல்லை, நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும் பணத்தை? நம்ம ஆந்திரா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம ஆட்சி இல்லைன்னா பிஜேபி எங்கெல்லாம் இல்லையோ அங்கே அந்த மாநிலத்துக்கான நிதியை ஒதுக்காமல் இருப்பதும், எங்கெல்லாம் பிஜேபி ஆளுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு தேவையில்லாத நிதிகளை கூட அதிகப்படியான உபரியான நிதிகளை கொண்டு போய் சேர்ப்பதும் என்பது மிக மோசமானது. இன்றைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி என்ன உரிமையில் நீங்கள் டாக்ஸ் கட்டினா நீங்கள் அந்த பணத்தை கேட்கலாமா, என்ன உரிமையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, என்ன உரிமையில் நீங்கள் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் பிஜேபி இல்லாத மாநிலத்துக்கு நான் தரமாட்டேன்னா பிஜேபி இல்லாத மாநிலத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து கொண்டு போகிற வரி பணத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள், வேறான்னு சொல்லலை. எல்லாமே கிடைக்கணும் இந்திய தேசத்தில். நாங்கள் மற்ற பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற எல்லா மாநிலத்தை சார்ந்த சகோதரிகளாக நாங்கள் உழைக்க தயார், நாங்கள் பணம் கொடுக்க தயார், நாங்கள் வரி கொடுக்க தயார். ஆனால் என்னை நீ சுரண்டி கொண்டே இருந்தால், அகப்பையில் இருந்தால் தான் எடுக்க முடியும். நாளைக்கு நீங்கள் இது பொருளாதார ரீதியாக முன்னேறி கொண்டிருக்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலம் நீங்கள் சுரண்டிட்டீங்கன்னா மற்ற மாநிலத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்களை எதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் கல்வி ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, எது சரி எது தவறு என்பதை பகிர்ந்தறிகின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அது இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். நீங்கள் பல கோடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் நார்த் போன்ற ஸ்டேட்க்கு நீங்கள் கொடுங்க, ஆனால் என்ன வளர்ச்சி அங்கே காட்டுறீங்க? அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராமான்னு சொல்லிட்டு கலவரத்தை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா? அங்கே இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் கல்வி கொடுக்குறீங்களா? தலித்துகளுக்கு கல்வி கொடுக்குறீங்களா? இல்லை மைனாரிட்டியை நீங்கள் அமைதியாக வச்சுருக்கீங்களா? இங்கே இந்த தென் மாநிலங்களில் எங்கே கலவர பூமியாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வட மாநிலங்கள் இருக்க கலவர பூமி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் எல்லாத்தையும் நிதியை போய் சேர்க்குறீங்கன்னா வளர்ச்சி பாதிக்கு தான் அந்த மாநிலத்தை கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் பிற்போக்கு சிந்தனையோடு அந்த மக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், கடவுளோட சென்டிமெண்ட் இருக்கும். அவங்கள மதத்தை அவங்களோட சுதந்திரமாக பின்பற்றுவதற்கான எல்லா உரிமையும் உண்டு அவர்களுக்கு. அதை நம்ம யாருமே தண்டிக்கலை, யாருமே கேட்கல. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் சயின்ஸாகவும் ஒரு விஷயத்தை அணுகணும், அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். மேலை நாடுகள்லாம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்குது. நேபாள் போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட நிறைய நாடுகள்லாம் நம்மளை இன்றைக்கி பீட் பண்ணி போயிடறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் 20 கோடி மக்கள் ஒரு வேளை உணவில்லாமல் உறங்குகின்றார்ன்ற சூழலை கேட்கும்போது நமக்கு
கண்ணில் தண்ணி தான் வருது. நம்ம எதுக்கு அன்றைக்கி யூபிஏ கவர்மெண்ட் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமை இருக்கும் பொழுது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எது கொண்டு வந்தோம்? எதற்காக உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால், இந்த தேசத்தில் உறங்குகின்ற ஒவ்வொரு மனிதனும் உணவில்லை என்ற பசியோடு உறங்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான். இலவச கட்டாய கல்வி எது கொண்டு வந்தோம்? எல்லாருக்குமே கட்டாய கல்வி கிடைக்க வேண்டும், இடைநிறுத்தல்கள் இருக்கக்கூடாது. பணம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இடைநிறுத்தல்களே இருக்கக்கூடாது. எதுக்கு ஆர்டிஐ கொண்டு வந்தோம்? கவர்மெண்ட் யாருக்கானது, கவர்னன்ஸ் யாருக்கானது? மக்களுக்கானது. அந்த மக்களுக்கு தெரியணும், எம்பி வேலை செய்கிறாங்க, எம்எல்ஏ வேலை செய்கிறாங்க, கலெக்டர் வேலை செய்கிறாரா, தாசில்தார் வேலை செய்கிறாரா தெரியணும். அந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும், எல்லாருக்குமே எல்லாரும் தெரியட்டும். ஏன்னா ஒரு அரசாங்கம் நடைபெறுகின்றதுன்னா அரசாங்கத்திற்கு என்று தனியான நிதி கிடையாது. மக்கள் செலுத்துகின்ற வரி பணம், மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது மக்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக தான் ஆர்டிஐ போன்ற பல்வேறு சட்டங்களை காங்கிரஸ் அரசாங்கம் அன்னை சோனியா காந்தி அவர்களின் அறிவுறுத்தலோடு வழிகாட்டுதலோடு மன்மோகன் சிங் அவர்கள் நடத்தி வந்தார்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக. எதற்கு எல்லாம் திட்டமாக போடாமல் எல்லாம் சட்டமாக போடாமல் நாளைக்கு இது போன்ற சர்வாதிகாரிகள் வருவார்கள், கட்டாயமாக திட்டங்களை ஒழிப்பார்கள் என்று தெரிந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் அத்தனையுமே சட்டமாக கொண்டு வந்தார்கள். மேடம், இப்போ நீங்கள் இது ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ எம்பி ஆகி இது வரைக்கும் எத்தனை முறை மக்களவையில் உரையாற்றிருக்கீங்க? எந்தெந்த சப்ஜெக்ட் முக்கியமாக பேசியிருக்கீங்க? அதாவது என்னோட தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை 3 விஷயங்கள் தான். விவசாயம் சார்ந்த பூமி, அது நிறைய கோயில்கள் நிறைந்த புண்ணிய பூமி, அது அப்புறம் ஃபிஷ்ஷிங், அது மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற கடல் பகுதியை சார்ந்தது. அதே போன்று நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவாக இருக்கட்டும், அது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், இது போன்ற முக்கியமான வரலாற்று சிற்பம் மிக்க இடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் நிறைய இப்போ 80 ரயில் கடந்து போகின்றது மயிலாடுதுறையை. ஆனால் நின்று செல்லுகின்ற ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ட்ரெயின் தான். சரி, ஒரு இடத்த பொருளாதார ரீதியாக ஒரு இடத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் அடிப்படை தேவை சாலை வசதி, பஸ் போக்குவரத்து வசதி, ரயில் வசதி. இது இருந்தால் தான் ஒரு மாவட்டம் என்பதும் ஒரு மாநிலம் என்பது வளர்ச்சி பெறும். மயிலாடுதுறை என்பது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பூமி, அது நல்ல விளைகின்ற தமிழ்நாட்டுக்கே அரிசியை உணவு வழங்குகின்ற ஒரு பூமி. அந்த இடத்துக்கு அந்த மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், பூம்புகார், சீர்காழி போன்ற அந்த இடங்களுக்கெல்லாம் நின்று செல்லுகின்ற ட்ரெயின்கள் இல்லை. பல்வேறு ட்ரெயின்கள் வசதியே இல்லாத ஒரு சூழலில் ரயில்வே துறையை சார்ந்த விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். நேற்று 2 நாளுக்கு முன்பு கூட அம்ரித் பாரத் ஸ்கீம் ரயில்வே மயிலாடுதுறையோட ஸ்டேஷனில் இருக்குது, ரயில்வே மத்திய அரசாங்க திட்டம். ஆனால் அதில் பல்வேறு குளறுபடிகளும் தரமற்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் நான் குரல் எழுப்பினேன். ரயில்வே அமைச்சரும் இருந்தாலும் மரியாதைக்குரிய அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களும். ஆனால் நான் பேசும்பொழுது மைக்கை ஆஃப் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே தவறுகள் நடக்கும்பொழுது சுட்டி காட்டுவது என்பது நாடாளுமன்றத்தில் உறுப்பினரோட கடமை. அதற்கான மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் மனநிலை இல்லை. அதையும் தாண்டி நான் வந்ததிலிருந்துமே தொடர்ச்சியாக எப்போதெல்லாம் 0 ஹவராக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் கொஷினாக இருக்கட்டும், இல்லைன்னா 377 போன்ற எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் பேசியிருக்கின்றேன், வாய்ப்பு கிடைக்கும் போது. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் குறை சொல்லும்போது நான் அதை கட் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட நான் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்தித்து தஞ்சாவூர் விழுப்புரம் டப்ளிங் லைன் நீண்ட நாள் ஒரு 30 ஆண்டுகளான கோரிக்கை. அது டப்ளிங் லைன் வந்துச்சுங்கன்னா, இரட்டை பாதை வந்துச்சுங்கன்னா நிறைய ட்ரெயின்கள் நின்று செல்வதற்கான வாய்ப்பு. அதை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நான் ஆவணம் செய்கிறேன் என்று எனக்கு கடிதத்தை கொடுத்தார் மரியாதைக்குரிய ரயில்வே மினிஸ்டர் அவர்கள். அவருக்கு நான் தேங்க் கூட பண்ணியிருந்தேன். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இப்போ சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனடியாக அதுக்கான நிதியை ஒதுக்குவார்கள். அந்த தஞ்சாவூர் விழுப்புரம்க்கான டப்ளிங் லைன் நான் ஏன் கேட்டேன்னா, 2028 நமக்கு கும்பகோணத்தில் மகாமக கும்பம் வரப்போகுது. 12 வருடங்களுக்கு அப்பாக வருகின்ற மிக சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கும்பமேளா. ஸோ அது வெற்றிகரமாக எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் என்றால், நடைபெற வேண்டும் என்றால் நமக்கு டப்ளிங் வேணும். அதையும் தாண்டி வியாபாரம் செய்வதற்கு, வியாபாரிகள் பயணிப்பதற்கு, இல்லை கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் பயணிப்பதற்கு, மற்ற விவசாயிகள், மீனவர்கள் எல்லாரும் பயணிப்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதனால தான் அதை கேட்டு அதை உடனடியாக கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நான் அவருக்கு நன்றி சொல்லி என்னோடய தொகுதி முழுவதும் மக்கள் கூட போஸ்ட் அடித்து ஓட்டியிருந்தாங்க. அதே போன்று இப்போ நான் இன்டர்சிட்டி ட்ரெயின் கேட்டிருக்கேன். ஒரு சேர் கார் காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி மயிலாடுதுறையும் அதன் வழியாக கும்பகோணம், சீர்காழி, பாபநாசம் எல்லா ரயில் நிலையங்களும் நின்று செல்ல வேண்டும் என்று. அங்கே முக்கியமான தேவையே எங்களுக்கு ரயிலாக தான் இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்சூரன்ஸ் போடுறாங்க. அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஆனால் அந்த பருவநிலை மாற்றங்கள் காரணமாக
பருவம் மாறி மழை பெய்யுது, நமக்கு வெள்ளம் சேதெல்லாம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். நிறைய பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதற்கு இன்சூரன்ஸ் பணமே வரல. அது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது எந்த ஒரு பதிலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து இதுவரையும் தரவே இல்லை. நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், நமக்கு பாதிப்பு ஏற்படுது, உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுது, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டால் அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் கரெக்டாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களே. அதே போன்று விவசாயிகள் தருவதற்கான ஏன் மறுக்கிறாங்கன்னு தெரியல. அதே போன்று விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இப்போது எல்லா துறையிலும் நம்ம விண்ணுக்கு அனுப்புகிறோம், நம்ம ராக்கெட் லான்ச்சர் வாங்குகிறோம், ரஃபேல் வாங்குகிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ண நிறைய சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனால் விவசாயத்துறைக்கு எந்த அளவுக்கு நம்ம அடுத்த தளத்துக்கு நம்ம சென்று போனோம், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணோம்னா அது இல்லை. அது குறித்தும் நான் கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். இந்த இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸு, அப்புறம் நிவாரணத் தொகை, இது தமிழக அரசாங்கமும் பல்வேறு தருணத்தில் இந்த வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். நாம் கேட்டது எதையும் மத்திய அரசாங்கம் தந்ததில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஈவன் கல்விக்கு நாம் நிதியை கேட்டிருந்தேன் நான். சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை என்று நான் தான் ஜனவரி மாதம் அந்த குரலை முதல் எழுப்பினேன். தரவே இல்லை, நமக்கு 5000 கோடி நமக்கு தர வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினோம். இன்னவரை தரல. அதாவது அவங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களே நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறது, நீங்கள் பனிஷ் பண்ணுறது மனித இனத்தை தான் நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க. குறிப்பாக தமிழ் மக்களை கண்டாலே, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டாவே நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே எரிந்து விழுகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க நாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா அப்படி எரிந்து விழுகின்ற ஒரு மனோபாவம். அதே போன்று தான் நீங்கள் அமித்ஷா அவர்களுக்காக இருக்கட்டும், மோடி அவர்களுக்காக பேசுறதெல்லாம் வள்ளுவரோட கோட் பண்ணுறது, திருக்குறளை பற்றி கோட் பண்ணுறது, ஆனால் நமக்கு எதிராகவே பேசுவது, இது போன்ற செயல்கள் தான் இன்றைக்கி நடந்து கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் மயிலாடுதுறை மக்களின் நலனுக்காக, அவர்களின் உரிமைக்காக என்னோட குரல் வழியை நெறித்தாலும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். குரல் வழியை நெரிச்சாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. முன்னாடிலாம் மீண்டும் தமிழக காங்கிரஸில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற கோஷம் இருந்துச்சு. இப்போ கூட்டணி அப்படிங்கிற ஒரு நட்பு, அந்த நட்புனால அந்த குரல் வழி நெரிக்கப்படுகிறதா, இல்லை அந்த மியூட் ஆயிடுச்சு, அந்த கோஷம் மியூட்டான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு, என்ன காரணம்? எங்கள் குரல் வழியை யாரும் நெரிக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள், நாங்கள் சுதந்திரமாக செயல்படுறோம். தேர்தல் அப்போ கூட்டணி இருக்கிறது, வெற்றி பெற்றோம். எங்களுக்கு ஒரே அஜெண்டா, இந்த தேசத்தை சர்வாதிகாரிடம் மீட்டெடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி இன்றைய வரையும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. காமராஜர் ஆட்சி என்ற கனவு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் மனதிலும் இதே துடிப்பு போல துடித்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற எண்ணத்தில் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. நாங்கள் என்றாவது ஒரு நாள் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டன் மட்டும் கிடையாது, காங்கிரஸ்காரங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் அந்த குரலை ஒவ்வொரு நாளும் எழுப்பி கொண்டே தான் இருக்கின்றார்கள். அது ஒரு நாள் நிறைவேறும். நம் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ பாஜக, அதிமுக ஆளும் திமுக அரசை கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாலியல் தொந்தரவு நிறையா நடந்துகிட்டு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலைகள் தொடர்ந்து ஜூனியருடன் ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. தினமலர்லையும் சில செய்திகள் ஒரு பட்டியல் போட்டு கடந்த 3 மாதத்தில் என்ன கொலைகள் அப்படி இப்படின்னு. போதைப் பொருட்கள் நடமாட்டமும் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இப்போ இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவுக்காக மதுபானம் இருந்தாமல் அதில் பிடிக்கிறாங்கன்ட்டு வேறு விதமான கஞ்சா, அந்த சிந்தட்டிக் போதைப் பொருட்கள்லாம் பயன்பாடு வந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இதில் இப்போ காங்கிரஸ் இந்த இதே திரும்ப கேள்வி, கூட்டணின்றதுனால ஒரு அமைதியாக அதை கண்டிக்காமல் இருக்கா? கட்டாயமாக கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே நாங்கள் போராடிக்கொண்டே தான் இருக்கிறோம். குறிப்பாக சொத்து வரியை இன்க்ரீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை கொடுத்தது, போராட்டமும் நடத்தியது. எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. எந்த விதத்திலும் மக்களுக்கு எதிரான விஷயங்களில் சமரசம் கிடையாது. காங்கிரஸ் கமிட்டி மக்களுக்காக முதலில் நாங்கள் நிற்போம். அது ஆளுங்கட்சியாக எதுவாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியாக இருக்கட்டும். கூட்டணி கட்சி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் போராடுறீங்க, நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க எங்களோட அப்படின்ற கூட்டணி கட்சி எங்களுக்கு கேட்டதே கிடையாது. ஒன்று. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப வைடராக யோசிக்கணும். இந்தியா முழுவதும் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒன்று டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. இந்தியா முழுக்க எங்கே அதிகமாக க்ரைம் இருக்குது? யூபியில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பெண்களுக்கு எதிரான க்ரைம், தலித்துக்கு எதிரான அட்ராசிட்டி, மைனாரிட்டிகளுக்கு எதிரான அட்ராசிட்டி, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான அட்ராசிட்டி, இதெல்லாம் அதிகமாக எங்கே இருக்குன்னா நீங்கள் வட மாநிலங்கள் இருக்கணும். இந்த வட மாநிலங்களை பற்றி கேள்வி கேட்காத அதிமுக, இதை கேள்வி கேட்காத அண்ணாமலை, இவர்கள் தமிழகத்தை மட்டுமே குறிவைப்பது எதை காட்டுகிறது என்றால் தமிழ் இனத்தையும் தமிழ் மண்ணையும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான். ஒரு தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டை நேசிக்கின்ற ஒரு மனிதன் இல்லாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மோசமானது, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழர்கள் மோசமானது இப்படின்ற ஒரு எண்ணத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தமிழகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை திருவள்ளுவரோட ஆன்மா
கம்பன் போன்றவர்கள பெரிய பெரிய தலைவர்களோட ஆன்மாக்கள் வந்து மன்னிக்க போகிறது கிடையாது. நீங்கள் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய கட்சி தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் சொல்லிக்கிறீங்க. ஆனால் தேசம் முழுவதும் நடக்கின்ற பிரச்சனைகள் வந்து பேசுறது இல்லையே அதிமுக. அப்போ நீங்கள் அகில இந்தியன்னு வைக்காதீங்க, தமிழ்நாடு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் அகில இந்திய நடக்கிற இந்தியா முழுவதும் நடக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், தலித்துக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், மைனாரிட்டிக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் பற்றி நீங்கள் கேள்வி கேட்காத. நீங்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு ஆட்சியாளர் ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். ஏன்னா அங்கே உட்கட்சி பூசல் ஏகப்பட்டது இருக்குது. ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சி, தினகரன், சசிகலா அவர்கள் பல்வேறுமாக அது சிதறி உண்டு போயிருக்கிறது. எனக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும், ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும். அவர்கள்லாம் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு அரசியல் தலைவர்களாக தான் இருந்தார்கள், கலைஞர் அவர்கள் எல்லாருமே. ஆனால் அவர்கள் அரசியலாக பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்றவர்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்தா மட்டும்தான் அரசியல் அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்கிறது இல்லை, அது மக்கள் ரசிக்கவில்லை. அதுதான உண்மை நிலவரம். இன்னொன்று, நீங்கள் போதைப் பொருள்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கணும். 2014 பின்பாக இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் இளைஞர்கள் கையில் அதிகமாக கிடைக்கின்றது. அதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் வருதுங்கன்னா போர்ட்டில் தான் உள்ள கப்பல்கள் மூலமாக, துறைமுகம் மூலமாக தான் உள்ளே வருகிறது. இன்றைக்கி போர்ட் எல்லாம் யார் கையில் இருக்குது? நீங்கள் போய் மரியாதைக்குரிய மோடி அவர்கள்கிட்ட கேளுங்க, மரியாதை அதானிக்கிட்ட கேளுங்க. எல்லா போர்ட்டையும் கைப்பற்றி வைத்திருப்பவர் இன்றைக்கி அதானி தான். அதை நீங்கள் கண்காணிங்க. அதானி அவரோட போர்ட்டில் 36,000 கிலோ வந்து எடுத்தீங்களே, நீங்கள் கஞ்சா பறிமுதல் செய்திருக்கீங்களே பாம்பே, மகாராஷ்டிராவில். அப்போ கஞ்சா இப்போ யாரோட துறைமுகத்தின் மூலமாக வருகிறது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க. ஸோ அதை கிடைக்கக்கூடாத இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து பலியாகக்கூடாது என்பது தான் முழு மூச்சாக இருந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தவிர்ப்பதற்கு. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்பா போல குற்றங்கள் வந்து நிகழ்வது என்பது இயல்பாக இருக்கின்றது. அது தமிழ்நாடு இல்லை, கர்நாடகம் இல்லை, யூபியாக இருக்கலாம், எல்லா மாநிலங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்கேயுமே மர்டர் நடக்கலைங்களா? எல்லா இடத்துலையும் மர்டர் நடக்குது, எல்லாத்துமே கொலை எல்லாரும் கூட்டு முயற்சியாக தான் அதை தடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் முடிந்த அளவுக்கு தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழக அரசாங்கம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ மகளிருக்கான அந்த உரிமை தொகை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு 100 ரூபாய் ஒரு பெண் கையில் கிடைக்குமா? வேலைக்கே போகாமல் மாதம் ஒரு 1000 ரூபாய் கையில் கிடைக்கிறது என்பது அந்த பெண் கொண்டு போய் அவங்களுக்கு செலவு பண்ணிக்க போகிறாங்களா? கணவருக்கோ, தன் பிள்ளைக்கோ, குழந்தைகளுக்கோ, தாய் தந்தையருக்கோ தான் செலவு பண்ண போகிறாங்க. அதே போல் ஒரு பெண் வீட்டை விட்டு வரணும்னா பஸ்ஸில் போனால் ஒரு 20-30 செலவாகும்பா அப்படின்ற எண்ணங்கள்லாம் போய் நம்ம இலவசமாக பஸ்ஸுக்கு போகலாம், பஸ்ஸில் போகலாம், நம்ம அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லை, இலவசமாக பஸ்ஸில் போகலாம், நம்ம குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடலாம், இலவசமாக போகலாம். அந்த வீட்டில் அடுப்பழங்கரையிலே அடைந்து கிடந்த பெண்களை வெளியே கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான திட்டம் இருக்குது இல்லை, இந்த திட்டத்தை பற்றி பேசுங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது என் பேக்லலாம் ஒரு 5 ரூபாலாம் இருக்காது. ஏன்னா அப்போல்லாம் பஸ்ஸு வந்து 50 காசு தான் பஸ்ஸு, 1 ரூபாய் இருக்கும், 2 ரூபா 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நமக்கு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குது என்பது தனது போக்குவரத்துக்கு, தன்னோட அன்றாட செலவுக்கு, தான் படிக்கின்ற புத்தகம் நோட்டுகள் வாங்குவதற்கான ஒரு நல்ல, அதாவது வந்து செல்ஃப் ரிலையண்ட்டுங்கிறது பொருளாதார ரீதியான சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்தால் மட்டுமே தேசத்தோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அபிரிதமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார சுதந்திரத்தை ஒரு பெண் சுவைத்து விட்டால் கல்வியை அவர்கள் இடைநிறுத்தல் செய்ய மாட்டாங்க, கல்விக்கு போக நினைப்பாங்க, உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் நினைப்பாங்க. ஒரு பெண் வேலைக்கு போனாலோ, ஒரு பெண் கல்வி கிடைத்தாலோ அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும், அந்த சமுதாயத்திற்கும், அந்த மாநிலத்திற்கும், அந்த தேசத்துக்கும் பயன்படுகிறது ஒரு பெண்ணின் கல்வி என்பது. ஸோ இன்றைக்கு பெண் கல்வி முக்கியம், பெண்ணோட சுதந்திரமான பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. ஸோ பல்வேறு திட்டங்கள் பெண்களை நோக்கியும் தலித் மக்களின் முன்னேற்றத்தை நோக்கியும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நல்ல திட்டங்கள் வரும்போது அதை பாராட்டுங்கள், தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுங்கள். முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கொக்கரித்து கொண்டே இருப்பீங்களே. தேர்தல் வந்தால் நீங்கள் வந்து எம்டி வெசில் மேக் மோர் நாய்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து மக்கள் யாரும் உங்களுக்கு ஆதரிக்கலை, உங்களை நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிப்போட உச்சக்கட்ட விரக்தி தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கத்தி கொண்டிருப்பதும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் கத்தி கொண்டிருப்பதும் காட்டுகிறது. நானும் ஒரு வழக்கறிஞர் முறையில் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நீதித்துறையை பற்றி ஒரு சப்ஜெக்டை எடுத்து உங்களுக்கு மைக் வந்து மியூட் பண்ணிட்டாங்க, அது என்னன்னு எங்களோட பகிர்ந்துக்கலாமே. அதான் வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், 25 வருடமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்க நீதிமன்றத்தை வந்து நான் கோயிலாக நினைக்கிறேன். நான் வீட்டில் இருந்த நேரங்களை விட நான் நீதிமன்றத்தில் இருந்த நேரங்கள் தான் அதிகம். நான் ரொம்ப நேசிக்கின்ற ஒரு துறை, நேசிக்கின்ற ஒரு ஆன்மா உள்ள, உயிரோட்டமாக உள்ள ஒரு நீதிமன்றம் அந்த சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடமே. அந்த நீதிமன்றத்தில் வந்து மக்கள் வந்து யாரை கடைசியாக நம்புவாங்க, தன்னோட ஈகோலாம் விட்டுட்டு வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா தன்னோட பிரச்சனையை ஒன்று டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா வக்கீல்கிட்ட சொல்லுவாங்க.
அப்படி நாங்கள் அந்த நீதியை பெற்று தருவதற்காக அங்கே போகின்றோம். நீதி இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கடைசி மனிதன் வருவான். அந்த இடத்துல ஒரு நீதிபதி வீட்லேயே 26 கோடி பணத்தை வந்து ஃபயர் ஆகிடுச்சு, எரிஞ்சிடுச்சு. அது வந்து மார்ச் 14ஆம் தேதி தெரியுது. மார்ச் 14க்கு அப்புறம் 15ஆம் தேதி தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அவருக்கு தெரியுது 14ஆம் தேதி ஒரு வீடு எரிஞ்சிடுச்சுன்னா 15ஆம் தேதி தான் அவரோட நாலேஜுக்கு வருது. அப்புறம் அந்த டெல்லியோட அந்த ஃபயர் ஆஃபீஸர் இருக்காங்க, சீஃப் இருக்காருங்களே, அவரும் டெல்லி போலீஸும் நாங்கள் எதுவுமே 5 பைசா கூட சீஸ் பண்ணலன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த பைட்டை டிவி பைட்டை கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து சீஸ் பண்ணலன்னு. ஆனால் ஒரு வாரம் கழித்து இங்கிலீஷ் டெய்லி ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் இந்த செய்தி வெளியே வருது, 36 கோடி இருந்துச்சு, அதில் 11 கோடி எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இல்லை, இது யாரோட பணம்? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இதை பார்த்த உடனே ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்க, இடி என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க? இப்போ சாதாரண ஒரு அரசாங்க ஊழியர் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நீங்கள் அந்த அலுவலகத்துலேருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறதும், அவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறதும், எல்லா ஊடகங்களுக்கும் அவர் ஃபோட்டோவை போடுறதும், எல்லா பத்திரிக்கையிலும் அவரோட பேர் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டார், 500 ரூபா வாங்கிட்டார் சொல்லி அவருக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க, பனிஷ் பண்ணுறீங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. சரி, ஊழல் யார் செய்தாலும் அது 1 ரூபாயாக இருந்தாலும் தவறு தான் பண்ணுறீங்களே. அதே ஒரு சாதாரண அரசு ஊழியருக்கு நீங்கள் இந்த தண்டனை கொடுக்கும்பொழுது ஒரு நீதிபதி 36 கோடி வச்சுருக்காருன்னா அது எப்படி வந்துச்சு? அவரோட மாத வருமானம் என்ன? அப்போ அவர் இது நாள் வரையும் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாகிறது இல்லை மக்கள் மத்தியில். அதை குறித்து தான் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்ருக்கு, இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உள்துறை அமைச்சரை தான் வந்து டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி, இதோட கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையாக இருக்கட்டும், ஃபயர் இன்ஜின் எல்லாமே வந்து மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட துறையின் கீழே தான் வருது, ஹோம் மினிஸ்டர் கீழே தான் வருது, உள்துறை அமைச்சர் கீழே. அப்போ அவர் பதில் சொல்லணும் இல்லைங்களா பாராளுமன்றத்தில்? எதுவுமே பதிலே சொல்லாமல் வாயை மூடி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாலும் தரல. இன்றைக்கி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது, நான் அது குரல் எழுப்பும்போது என்னை மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எதை காட்டுக்கிறது? யாரை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணுறீங்க? இப்போ இடி ரைடு நீங்கள் அனுப்புகிறீங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு உங்களுக்கு அரசியல் எதிரின்னு நீங்கள் நினச்சிட்டு யாரையும் மிரட்டுறதுக்காக இடி அனுப்புகிறீங்க, இன்கம் டேக்ஸை அனுப்புகிறீங்க. பல்வேறு 400க்கு மேற்பட்ட வழக்குகள் நீங்கள் பதிவு செய்து கூட ஒரு 17-12 வழக்குகள் தான், 9 வழக்குகள் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது, தண்டனை கொடுக்கப்படும். அப்போ 400 வழக்குகள் எங்கே போச்சு? அப்போ அரசியல் பழிவாங்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுவீங்க. நீதித்துறையில் இவ்வளோ ஒரு அப்ரப்டாக இவ்வளோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள் கொண்ட அடங்கிய குழு அமைத்திருக்கிறார். உண்மை நிலவரம் வெளியே வரும் என்ற நம்பிக்கையோடு நாமும் இருக்கின்றோம். ஆனால் உள்துறை அமைச்சரோட என்ன கடமை என்ன? இது என்ன நடந்துச்சு? இப்போ ஃபயர் இன்ஜினோட அந்த டிபார்ட்மெண்ட்டோட தீயணைப்புத்துறையோட சீஃப் வந்து சொல்கிறாரு நாங்கள் 5 பைசா கூட சீஸ் பண்ணலன்னு. அப்புறம் எப்படி வந்து 36 கோடி வந்து இருந்துச்சுன்னு சொல்லி வெளியே வருது? அப்போ யார் சொல்லி அவர் அந்த வார்த்தையை பேசுகிறாரு? ஸோ சாமானிய மக்கள் வந்து வேற, அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேறையா? அப்போ ஒருத்தர் அரசு ஊழியரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் இதே நீதிபதியை நீங்கள் வந்து வேற மாநிலத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன மனநிலை? இது தவறு இல்லையா? தவறான உதாரணம் இல்லையா? எங்கே நீதி நிலைநாட்டப்படமோ அங்கே நீதி வந்து நீங்கள் வயலேட் பண்ணிக்கிறீங்க, நீதியை கையில் எடுத்துக்கிறன்ற தவறு இல்லையா? இதை தான் நீங்கள் சுட்டி காட்டி நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். கடைசி நேரத்தில் அது மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு நிறைவாக ஒரு கேள்வி மேடம். காங்கிரஸுடைய வந்து ஹைகமாண்ட் வந்து இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, சோனியா காந்தி இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு டிஎன்சிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி காலத்தில் வந்து இப்போ திரு செல்வ பெருந்தகை வரைக்கும் 20 தலைவர்கள் ஆண் தலைவர்களாக தான் இருந்திருக்காங்க. எதிர்காலத்தில் பெண்களுக்கு எப்போ வாய்ப்பு வரும் நான் எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே மரியாதைக்குரிய மரகத சந்திரசேகர் ஒரு பெண், அவங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறார்கள். இளந்தலைவர் ராகுல் காந்தி பெண்கள் முன்னேற்றத்தின் மீதும் பெண்கள் வந்து அரசியல் அதிகாரத்தில் வர வேண்டும், அவர்கள் வந்து தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. அதற்கான தருணம் வரும்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாய்ப்பு தருவார். இப்போ 2 மாநிலங்களில் வந்து பெண் தலைவர்கள் தான் இருக்காங்க. நீங்கள் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஹரியானா போன்ற மாநிலங்களில் பெண் தலைவர்கள் தான் இருக்காங்க. அது போன்று இன்னும் அது வாய்ப்பு வரும்பொழுது பெண் தலைவர்கள் எங்கே ஆளுமை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்களோ அவருக்கான வாய்ப்பை ராகுல் காந்தி அவர்கள் தருவார்கள். உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.